என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ மணி 5 மணி ஆகுதுங்க. ஈவினிங்கு டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறேங்க. அதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு இந்த 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேங்க. இது போதுமானதாக இருக்கும். இதை வந்து நான் பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா சாஃப்டாக அந்த வெங்காயத்தை பிசைஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி விட்டு வந்துருச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் வந்து பச்சை மிளகாய் போடல, வாயில் தட்டுப்படணும்னு சொல்லிட்டு. கறிவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கொத்து கிள்ளி வச்சுருக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதே கப்பில் நான் வந்து 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்தேன். இது ஒரு 1/4 கப்பு வந்து அரிசி மாவு போட்டுக்கலாங்க. இந்த பொட்டுக்கடலை அரைச்சி இல்லைங்களா, இந்த மாவையும் போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா அந்த ட்ரையாக அப்படியே பிசைஞ்சிக்கலாங்க. ஏன்னா நம்ம வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி, வெங்காயத்தில் உப்பு போட்டு பிசைஞ்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே, அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நல்லா நம்ம இதை அந்த ஈரப்பதத்திலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு நமக்கு தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து தான் நம்ம வந்து பிசையணும். ஃபஸ்ட்டு நல்லா இதை பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பக்கோடா மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து டால்டா ஊற்றுறதோ இல்லை சூடு எண்ணெய் ஊற்றுறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் எண்ணெய் அடுப்பில் வைக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சுங்க. நம்ம தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு தேவையான சைஸில் நம்ம போட்டுக்கலாங்க. போட்டோடனே திருப்பி விடாதீங்க. ஒரு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடுங்க. அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம உருண்டையாகவும் போட்டுக்கலாம், கிள்ளியும் போட்டுக்கலாம். வெங்காய பக்கோடா மாதிரி தான். நம்ம வந்து வெங்காய பக்கோடாவுக்கு கடலை மாவு அதெல்லாம் போடுவோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாங்க. நம்ம வந்து எப்பவுமே பொட்டுக்கடலை நம்ம வீட்டில் வச்சுருப்போம், வெங்காயம் இருக்கும். டக்குன்னு யாராவது ஒரு கெஸ்ட் வந்துட்டா கூட உடனே நம்ம வந்து இதை செஞ்சு கொடுத்துடலாம். அதேமாரி குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம ஈவினிங்க்கு எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, இதை செஞ்சிடலாம். எந்த பலகாரம் செஞ்சாலும் அடுப்பு வந்து நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக செய்கிறவங்க வந்து உங்களுக்கு அப்படி மீடியமாக வச்சு நம்ம மாவு உள்ள எண்ணெயில் போடும்போது கூட கை சுடுற மாதிரி இருக்கும். ஸ்லோ பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அப்புறம் வடையோ போண்டாவோ பக்கோடாவோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். மேலே மொறுன்னு இருக்குதுங்க, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்க. நல்லா சூப்பராக வந்துருச்சு. பொட்டுக்கடலை மாவில் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு செமையாக இருக்குதுங்க. இது வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்றதுக்கு தேங்க்யூ.